அப்போ நான் விசாரித்தேன், நான் அவரிடத்துல கேட்டேன். வஹுவ அஅமா, அவர் அதில் வருது, அவர் குருடராக இருந்தார். அவர் குருடராக இருந்தார். ஒரு விஷயத்தை பற்றி கேட்டேன். எதை பற்றி கேட்டேன்னு சொல்லி அதில் அவர் சொல்லலை. ஆனால் ஹஜ்ஜை பற்றி என்ன செய்கிறாரு கேட்டேன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பின்னால் அவர் சொன்ன விஷயத்தை வச்சு ஹஜ்ஜை பற்றி நான் கேட்டேன். வஹதர வக்து ஸலா, கேட்ட உடனே அந்த நேரத்தில் தொழுகை நேரம் வந்துட்டு, தொழுகை நேரம் வந்து விட்டது. ஃபகாம ஃபி நிசாஜத்தி முல்தஹிஃபம் பிஹா, அங்கே தான் தொழுதார் அவர். பள்ளிக்கு என்ன செய்யலை, அந்த செயல வரல, பள்ளிக்கு போகலன்னு வரல. ஆனால் அங்கே தொழுதார்னா என்ன, பள்ளிக்குள்ளே அவர் இருக்கல, சரியா? அப்போ அவர் தொழுதார், வீட்டில் தான் இருந்தாருக்கு. அதில் பல செய்தி இருக்குது, தொழுகிறாரு. அப்போ இதில் அதாவது பொதுவாக ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம், ஜமாத்து தொழுகை வலியுறுத்தப்பட்டது. ஜமாத்து தொழுகை கடமை, சுன்னத்தெல்லாம் இல்லை, கடமை, கட்டாய ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ளணும். ஆனால் யாருக்கு காரணங்கள் இருக்கின்றன, ஜமாத்து தொழுகைக்கு காரணங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, வீட்டில் எனக்கு எந்த காரணம் இல்லை, ஆனால் எனக்கு நோய், வேற காரணம், அதாவது எனக்கு போகலாம் ஆனால் நோய். அடுத்தது என்ன, அதாவது மறந்து போய் தூங்கிறது, நோய், இது போன்ற காரணங்கள் இருந்தால் அது உதுர் ஷராய், அவருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, கடமையாக போக வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் இன்னும் சில காரணங்கள் இருக்கின்றன. ஜமாத்து கடமை, ஆனால் உங்களுக்கு என்னது, வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வராங்க, வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வராங்க. ஆனால் அந்த விருந்தாளிகளோட அந்த நிமிஷமே பள்ளிக்கு போயிட்டு திருப்பி வாரன்றது என்னது, உங்களுக்கு சில இடைஞ்சலை, நிறைய பேர் அதை சட்டப்படி செய்யாட்டி செஞ்சுட்டு தானே செய்கிறாங்க இருக்கிறாங்க, சில இடைஞ்சல்களை என்ன செய்யும், உருவாக்கும். அப்படி என்று சொன்னால், அல்லது அங்கே பிரேக் ஆக்கும். என்ன மாதிரி சொன்னால், நிறைய செய்திகள் நீங்கள் சஹாபாக்களோட விஷயத்திலே பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்க்கலாம். அங்கனிக்கே என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வச்சு ஜமாத்து தொழுதிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தொழுதிக்கிறாங்க ஜமாத்து. அதே போல நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அப்படி நடந்திருக்கிறார்கள். அதோட ஆதாரங்களில் இதுவும் உண்டு, அந்த ஆதாரங்களில் இதுவும் ஒன்று. சரி, அவர் குருடர், அதற்கு காரணமாக சொன்னால், முகமது என்ன செய்யல, அவர் குருடர் இல்லை, அவர் பார்வை இல்லாதவராக இருக்கல, அவர் என்ன செய்யறார், அவரோட தொழுகிறான்ற செய்தி நீங்க பார்க்கலாம். இது ஒரு காரணம். ஒருவர் பிசினஸ் பண்றாரு, கடை என்ன செய்யறாரு, வச்சுக்கிறாரு. கடையை விட்டு அவருக்கு போறது அந்த இடத்துல என்னது கஷ்டம், கடையை விட்டுட்டு போறது வாரன்ற அன்னைக்கு கஷ்டம் என்று சொன்னால், அந்த 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 இதுல என்ன செய்வாங்க, பிசினஸ் பண்ற இடத்துலயே தொழுகிறதுக்கு இடம் வச்சிருப்பாங்க. டக்குன்னு அதில் தொழுதுட்டு என்ன செஞ்சிருவாங்க, வந்துடும், தொழுகிறதுக்கு ஒரு இடம் அங்கே செட் பண்ணிடுவாங்க. இது மஸ்ஜிதுல் ஆம், பொதுவான மஸ்ஜித் மாதிரி அந்த சட்டத்துக்கு என்ன செய்யாது, அது வராது. அந்த வியாபாரத்தில் உள்ளவங்க தொழுகிறதுக்காக அதை என்ன செய்திருப்பார்கள், வச்சிருப்பாங்க. இப்போ இங்கெல்லாம் மஸ்ஜித் மாதிரியே பெரிய அளவில் செய்கிறாங்க. ஆனால் நம்ம நாடுகள் எல்லாம் ஒரு சின்ன ஒரு பகுதி ஒதுக்கிப்பாங்க ஜமாத்தை தொழுதுகிறதுக்கு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பள்ளி, அதாவது உங்கள் வியாபார ஸ்தலங்களில் தொழுவதை விட பள்ளியில் தொழுவது உங்களுக்கு நன்மை கூட அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல என்ன கருத்துன்னு சொன்னால், ஜமாத்து தொழுகை கட்டாயம் வாஜிப். ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஜமாத் தொழுகை கடமை இல்லை, அது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து, கடமை இல்லை. அப்படி இல்லை, கட்டாயம் ஜமாத்து தொழுகை, அது ஜமாத்தோட தான் தொழணும், ஃபர்லு தொழுகைகள். ஆனால் இது போன்ற நோய் போன்ற காரணங்கள் அடுத்த பகுதி, அடுத்த இது போன்ற சூழல் நிர்பந்தங்கள் போன்றவைகள் இருந்தால் அவர் ஜமாத்தாக என்ன செய்யலாம், அந்த நேரத்துக்கு மட்டும் வீட்டில் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம், வியாபார ஸ்தலங்களில் தொழுது கொள்ளலாம் என்பதற்கான ஒரு ஆதாரம் இது. அன்புள்ள சகோதரர்களே, இதில் பார்க்கலாம், வஹுவ அமா வஹதர வக்து ஸலா, தொழுகையுடைய நேரம் வந்தது. ஃபகாம ஃபீ நிசாஜத்தின் முல்தஹிஃபம் பிஹா, ஒரு சின்ன போர்வை, டவல் மாதிரி ஒரு போர்வை இப்படி வச்சிருந்தாரு. அதில் எலும்பி என்ன செஞ்சாரு, அதை போட்டாரு, தொழுதாரு. அது எவ்வளவு சிறியதாக இருந்தது என்று சொன்னால், குல்லமா வதாஹா அலா மன்கிபிஹி, இப்படி அவர் வைத்தார் என்று சொன்னா, ரஜா தரஃபாஹா இலைஹி மின் சிகரிஹா, அவர் வச்சாருன்னு சொன்னா அதோட சைஸ் சின்னது, அதனால அப்படி என்ன செஞ்சிடும், போயிடும். நம்மளுக்கு அப்படி அனுபவம் இருக்கு தானே, ஒரு டவலை போட்டு தொழுதா என்ன செய்யும், அப்படியே கொஞ்ச நேரத்தில் மேலுக்கு போயிடும், மறுபடி போயிடும். அவர் என்ன செஞ்சாரு, அதாவது ஒவ்வொரு நேரத்துக்கு இப்படி இழுத்துட்டுக்குன்னு என்ன செய்தாரு, தொழுதார். அவ்வளவு சிறியதாக என்ன செய்தது அது இருந்தது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை வேண்டும் என்று செய்வார்கள், இதை வேண்டும் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் செய்வார்கள். என்ன காரணமா செய்வார் என்று சொன்னால், அதிலே பாருங்க, வரிதாஉஹு இலா ஜம்பிஹி அலல் மிஸ்ஜப், அவருடைய மேலாடை ஹேங்கர்ல அங்கனைக்கு இருந்தது. மிஸ்ஜப் பண்றது கொழுவுற இடம், அது அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கலாம், அதுல கொழுவு வைத்து மேலாடை இருந்தது, இப்படி எடுத்து என்ன செய்யலாம், போடலாம். ஆனால் அவர் போடலை. என்ன காரணம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நம்ம ஜீனத்தாக மறைச்சு தொழுகிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் அது அர்த்தம் இப்படி இருந்தா தான் தொழணும் என்ற சிச்சுவேஷனை மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அது உண்டாக்க கூடாது. நாங்க இந்த நிலைமையில தான் நிறையவே தொழுதோம் அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிரூபிப்பார்கள் அடிக்கடி. அதாவது சில நேரத்தில் அவர் வேணுமென்று தொழுவாங்க, யாரா வந்தியே இப்படி தொழுறீங்கன்னு கேட்டோன்னே, யா அஹ்மக்,
மடையனேன்னு சொல்லுவாரு, உனக்கு அறிவில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல நாங்க இப்படியெல்லாம் ட்ரெஸ் முழுசா எங்களுக்கு இருந்ததா போட்டு தொழுறதுக்கு, உன்னை போன்றவர்கள் என்கிட்ட கேட்கணும் தான் நான் இப்படி தொழுதேன்டுவார். உன்னை போன்றவர்கள் இப்படி என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தொழுதேன். எதற்காக இதை செய்யறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல அப்படியெல்லாம் என்ன செய்யல, ட்ரெஸ் இருக்கவில்லை இந்த அளவுக்கு அப்படி என்று சொல்வதற்காக செய்யறாரு. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக தொழுதுட்டு ஃபஸல்லா பினா எங்களுக்கு தொழுவித்தார். ஃபகுல்து அக்பிர்னி அன் ஹஜ்ஜத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னன்னு வரல, ஆனால் பின்னால் அவர் நேரடியாக சொல்றாரு, எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜை பற்றி என்ன செய்யுங்க சொல்லித்தாருங்கள் அப்படி என்று என்ன செய்யறாரு கேட்கிறார். அவர் சராஹத்தாவே என்ன செய்து வருது. ஃபர்ஸ்ட் கேள்வியில் அவர் சொல்லலை, செகண்ட்ல அது வந்து என்ன கேட்டே சொல்றாரு. அப்போ ஃபகால பியதிஹி, அப்போ அவர் சொல்றாரு ஃபஅகத திஸ்அன், இப்படி காட்டினாரு, இப்படி காட்டி ஃபஅகத திஸ்அன் விளங்கிட்டா 9 காட்டினார். 9 இப்படித்தான் காட்டினாரா அல்லது 9 காட்டுறதுக்கு என்று சொல்லி ஜாகிலியா மக்கள்கிட்ட ஒரு முறை இருக்குது. ஜாகிலியா மக்கள்கிட்ட நாம வந்து 10,000 கையால காட்டுவோமா? காட்ட இயலாது. அப்படியே காட்டினா அவனுக்கு விளங்காது. இப்படி காட்டி இப்படி காட்டினா விளங்குமா? விளங்காது. நம்ம மிஞ்சி போனா ஒரு 10, 20 இப்படி காட்டலாம். 10,000 காட்ட மாட்டோம். அவங்க 70,000 காட்டுவாங்க, 1,00,000 காட்டுவாங்க, 20,000 எவ்வளவு எண்ணிக்கையும் காட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி காட்ட 10 இப்படி மாசத்தை காட்டினாங்கன்னு வருது. இதை வச்சு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு மாசம் 29 நாளுன்ற விஷயமே என்னது தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவங்ககிட்ட கையால கணக்கு காட்டுற பழக்கம் என்ன செய்யுது இருந்தது. பொதுவாக உம்மியத் இருக்குதே, எழுத படிக்க தெரியாத ஒரு தன்மை ஓரளவு இருந்தா அவங்களோட டெவலப்மெண்ட் எல்லாம் எதுல இருக்குன்னு தெரியுமா? கையால செய்யறது, சைகையால செய்யறதெல்லாம். எங்க வந்து உம்மியத்து போயிட்டோம், எழுத படிக்கிற போயிட்டோம், அங்க மூளையும் போயிடும். மூளை போய் என்ன செஞ்சிடும், 5, 6 எவ்வளோன்றது கால்குலேட்டர் தான் செய்வோம். 5, 6 எவ்வளோ போய் பார்த்துருவோம். ஏன் இங்கதான் நம்மளுக்கு நம்பிக்கை என்ன செய்யும் வரும். அவங்க வந்து ஒரு இப்படி என்றால் காட்டுவோம், கையால் இப்படி காட்டினாலே அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், இது எவ்வளவு எண்ணிக்கைன்னு விளங்கிடும். 10,000 காட்டுவாங்க, 1,00,000 காட்டுவாங்க, ஒரு கோடி என்ன செய்யலாம், அவங்களை சிம்பிளா காட்டிடுவாங்க. அந்த காட்டுதல் முறை அவர்கள்ட்ட என்ன செய்தது இருந்தது. அதனால 9 இப்படித்தான் காட்டிப்பாங்க நம்ம சொல்லல. 9 ஒரு சிஸ்டத்தை இப்படி 9 இருக்கு, அதாவது 9 என்ற அடையாளம் என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம். ஹதீஸ்ல அப்படி வரல. அப்ப ஃபகால பியதிஹி ஃபஅகத திஸ்அன் 9 காட்டுறாரு. ஃபகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் மக்கத 9 சினீன் லம் யஹுஜ் 9 வருடங்கள் ஹஜ் செய்யாமல் இருந்தார்கள். நபி அவர்கள் 9 காட்டினார். 9 வருடங்கள் ஹஜ் செய்யாமல் இருந்தார்கள். சும்ம அஸ்ஸன ஃபின் நாஸி ஃபில் ஆஷிரா 10வது வருடம் மக்களுக்கு அறிவிப்பு விடுத்தார். மக்களுக்கு அறிவிப்பு விடுத்தார். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜ்ஜுன், நபி அவர்கள் ஹஜ் செய்ய போகிறார் என்ற அறிவிப்பு என்ன செய்தது. ரசூலுல்லாஹ் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போகிறார் என்ற அறிவிப்பு போகுது. இப்ப இதுல அர்த்தம் வந்து என்னது, ஹஜ்ஜுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணி மக்களை எடுக்கலாம்னு அந்த வழங்கிடப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை ஃபாலோ பண்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜை ஃபாலோ பண்ணி செய்வதற்கான ஒரு அறிவிப்பு இது. அஸ்ஸன ஃபின் நாஸி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜ்ஜுன், 10ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய போகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகின வருஷம் 10ஆ 11ஆ? எத்தனை? 11வது வருடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11வது வருடம் என்ன செய்தார்கள், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் 3வது மாதம் என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அறிவிக்கிறாங்க ஃபகதிமல் மதீனத பஷருன் கஸீர், நிறைய மனிதர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். ஒவ்வொரு ஏரியால இருந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இந்த வருஷம் ஹஜ்ஜி போறாங்க என்று எல்லாரும் என்ன செய்தார்கள், வந்தார்கள். ஏன் குல்லுஹும் யல்தமிசு அய்யதம்ம பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ யஅமல மிஸ்ல அமலிஹி, ஒவ்வொருவரும் எதற்காக வந்தார்கள் தெரியுமா? நபி அவர்களை ஃபாலோ பண்ணுவதற்காக, நபி அவர்கள் எப்படி ஹஜ்ஜி செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வந்தார்கள். அதற்கு தான் எல்லாரும் அன்றைக்கு என்ன செஞ்சாங்க, மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போற செய்தி கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லாருடைய நோக்கம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஹஜ்ஜை அப்படியே தெரிஞ்சுக்கணும், ஹஜ்ஜை அப்படியே தெரிஞ்சு முழுமையாக ஃபாலோ பண்ணணும் என்பதற்காக வருகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இதுல பாருங்க, அந்த மக்கள் ஹஜ்ஜி தெரியாத மக்கள் அல்ல, ஹஜ்ஜை பரிபாலனை செஞ்சு கொண்டிருந்த மக்கள். அவங்களுக்கு அதை பத்தி நொலஜெல்லாம் இருக்குது. என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய போறாங்க, இந்த ஹஜ்ஜி ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி செய்ய போறாங்க என்பதற்காக வராங்க. மக்கால இருந்து மதீனால இருந்து வருகிறார்கள். அப்ப இவ போற நேரத்துல ஃபஹரஜ்னா மஅஹு ஹத்தா அதைனா துல் ஹுலைஃபா, மதீனாவாசிகளுடைய இஹ்ராம் எல்லை எது, துல் ஹுலைஃபா. துல் ஹுலைஃபாண்டு 2 இருக்குது, துல் ஹுலைஃபாண்டு 2 இருக்குது. ஒன்று தாயிஃப்ல இருந்து வரக்குள்ள என்ன செய்யும், ஒரு துல் ஹுலைஃபா இருக்கும். அந்த துல் ஹுலைஃபா வேறு, ஹதீஸ்ல அந்த துல் ஹுலைஃபா வரும், ஹதீஸ்லயும் அந்த துல் ஹுலைஃபா வரும். இந்த துல் ஹுலைஃபா அந்த துல் ஹுலைஃபா என்ன செய்யக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். இந்த துல் ஹுலைஃபா வந்து என்னது, அகைக் என்று சொல்லி என்ன செய்யப்படும், அதாவது வாதில் அகைக்,
அந்த இடத்துல தான், அதாவது அது கிட்ட உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு மதீனால என்ன செய்றாங்க, அப்ப துல் ஹலைஃபா வரைக்கும் வராங்க. வந்த நேரத்தில் ஃபவலதத் அஸ்மா பின்த் உமைஸ் முஹம்மத இப்னு அபி பக்ர், அஸ்மா பின்த் உமைஸுக்கு குழந்தை கிடைக்குது, முஹம்மது இப்னு அபி பக்ர். அப்ப கர்ப்பிணி பெண்ணாக இருந்து இந்த பிள்ளை கிடைக்க போகுது என்ற ஒரு நாள் தானேக்கும், ஒரு நாள் 2 நாள் இந்த இதுக்குள்ள என்ன செய்யுது, அவ்வளவு அதாவது பிள்ளை கிடைக்கக்கூடிய அந்த தருணத்தில் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்யணும் என்பதற்காக வராங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யுது, குழந்தை கிடைக்குது. யாருக்கு, அஸ்மா பின்த் உமைஸுக்கு. யார் அஸ்மா பின்த் உமைஸ்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவியாக இருந்து ஜாஃபர் பின் அபி தாலிப் மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்ட பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அப்ப அந்த திருமணம் முடிச்சு இந்த 10ஆம் வருஷம் போற நேரத்தில் முஹம்மது பின் அபி பக்கர் என்ன செய்யறாரு, கிடைக்கிறாரு. இவருடைய மகன் தான் காசிம் பின் முஹம்மது என்று தாபீன்கள்ல மிகப்பெரிய மார்க்க அறிஞராக பிரபல்யமானவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து வளர்த்தெடுத்தாங்க, அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, வளர்த்தார்கள். அப்ப இவர் அதாவது அந்த இடத்துல முஹம்மது பின் அபி பக்கர் குழந்தை கிடைக்குது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இவர் செய்தி அனுப்புறா. ஃபஅர்ஸலத் இலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப அஸ்னா, என்ன செய்யறது, இப்ப இஹ்ராம் அணிய வேண்டியிருக்குது, இஹ்ராம் நியத்து வைக்க வேண்டியிருக்குது, என்ன செய்யறது? அப்ப நுஃபசாக்கள், அதாவது இந்த மாதிரி தீட்டு, அதாவது குழந்தை கிடைத்து தீட்டாகின பெண்கள் என்ன சட்டம், அங்கதான் என்ன செய்யுது, அந்த சட்டம் உண்டாகுது. அவங்க இஹ்ராம் கட்டலாமா இல்லையா? அப்படி என்று சொன்னால் அவங்க எல்லா வகையிலும் சட்ட விஷயத்துல எல்லாம் யாரு, மாதாவிடாய் பெண்கள் வந்து எப்படி தவாஃப் செய்யக்கூடாதோ அதே மாதிரி சட்டம் தான். ஆனா அவங்க என்ன செய்யலாம், இஹ்ராம் நியத்து வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மாதாவிடாய் அடைந்த நிலையிலும் இஹ்ராம் என்ன செய்யலாம், நியத்து வைக்கலாம். நாம் வந்து அதாவது ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்கிறது, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் நியத்து வைக்கிறதுல எந்த பிழையும் என்னது இல்லை. அவங்களுடைய சட்டம் என்ன, அந்த தவாஃப் செய்யறது என்னது, அது மட்டும் தான் என்னது தடை செய்யப்பட்டிருக்கும். அப்ப அங்க பாருங்க, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்தஸிலி, குளிச்சிக்கங்க, வஸ்தஸ்ஃபிரி, நீங்க வந்து என்னது, அதாவது உங்களது அந்த அந்த மாதாவிடாய் இடத்துல வந்து என்ன செய்யுங்க, ஒரு ஆடையை நீங்க என்ன செய்யுங்க, அணிஞ்சிக்கங்க. ஏன்னா தீட்டு வந்து அசுத்தப்படுத்திடாம அணிஞ்சிக்கங்க. ஏதாவது ட்ரெஸ் ஒன்று என்ன செய்யுங்க, கட்டிக்கங்க. பிசௌபின் வ அஹ்ரிமி, ஒரு ஆடை எடுத்து என்ன செய்யுங்க, கட்டிக்கங்க. நீங்க ஹராம் என்ன செய்யுங்க, நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். வஸ்தஸ்ஃபிரி என்ற அதான், அதாவது அசுத்தப்படாம, உடம்பு அசுத்தப்படாம இருக்கிற, நிலம் அசுத்தப்படாம இருக்க நீங்க கட்டுக்குங்கன்னு சொல்றாங்க. வ அஹ்ரிமி, இஹ்ராம் நியத்து வச்சுக்கோங்க. அப்ப இஹ்ராம் வைக்கிற என்னது, உங்களுக்கு இல்லை, பெண்களுக்கு இஹ்ராம் என்ற ஒரு ஆடை என்னது இல்லை, அஹ்ரிமி. இப்போ உண்டாக்கிட்டாங்க வெள்ளை ட்ரெஸ், அப்படித்தானே, வெள்ளை அபாயாண்டு போட்டாங்க. பிழை அது, அந்த மாதிரி அது வந்து ஒரு வகையில தஷப்புக்கு என்ன செய்யும், போய் சேரும், ஒப்பாகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கு என்ன வச்சிருக்க கூட இது ஒரு ட்ரெஸ்ல என்னது இந்த மாதிரி போறது, ஒரு அந்த மாதிரி போய் சேரலாம். அடுத்தது வெள்ளை என்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொல்லுவாங்க, ஒன்று புரிஞ்சுக்கங்க, வெள்ளை என்று சொல்லி எங்கே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. ஆனா இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கையில் அன்று தொட்டு இன்று வரைக்கும் வெள்ளை என்ற ஆடை ஒரு சிறந்த ஆடை என்ற நம்பிக்கையில தான் என்ன செய்யுது, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி அணிஞ்சிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அதை பாராட்டிக்கிறாங்க அடிப்படையில் அந்த நடைமுறையில் வந்துட்டு வருது. ஆனா இப்ப பெண்களை வெள்ளையில என்ன செய்யறாங்க, செஞ்சுட்டு வாரத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, வெள்ளைக்கு சிறப்பில்லைன்ட்டா அப்ப அவங்க கருப்பு எடுத்தாலும் உண்டு, வெள்ளை எடுத்தாலும் உண்டா இல்லையா? இப்ப வெள்ளை ஆடைக்கு இஹ்ராம் என்ற அடிப்படையில் ஸ்பெஷல் எதுவும் இல்லைண்டா, ஏதும் தைக்கப்படாத ஆடை அணியலாம் அப்படி என்று சொன்னா, இப்போ உங்க கருப்பால் அபாயா கொடுத்தாலும் ஓகே தான், வெள்ளையால் கொடுத்தாலும் ஓகே தான். வெள்ளைக்கு சிறப்பு இல்லாத வரைக்கும் வெள்ளை தான் அணியணும் என்று இஹ்ராம்ல நிபந்தனை இருந்தா தான் அவங்க வெள்ளை அபாயா கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் என்ன செய்யும் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த அர்த்தம் என்னது இல்லாம போயிடும். அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸுக்கு என்ன செய்யறாங்க, வழிகாட்டுறாங்க. ஃபஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித், நபியர்கள் பள்ளியிலே தொழுதார்கள், அந்த அதாவது துல் ஹுலைஃபாவில் உள்ள பள்ளியில தொழுதார்கள். சும்ம ரகிபல் கஸ்வா, அவருடைய கஸ்வா என்ற ஒட்டகத்தில் ஏறினார்கள். ஹத்த தஸ்தவத், அதில் வந்து இப்போ இஹ்ராம அணிஞ்சிட்டு ஏறியவுடன் நாக்கத்து, அதில் இதஸ்தவத் பிஹி நாக்கத்து, ஒட்டகத்தில் ஏறி அப்படி சரியாகிய பின்னால அலல் பைதாஇ, பைதான்ற இடத்துக்கு என்ன செய்யறாங்க, வராங்க. அந்த இடத்துல வச்சு தான் ஏறுறாங்க ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல நதர்து இலா மத்தி பஸரி, நான் பார்த்தேன், இப்படிப்பா ஜாபிர் சொன்ன பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் பைன எதைஹி, என் முன், அதாவது எனக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால என் பார்வை எங்க முடியுமோ அந்த தொடுவானம் வரைக்கும் என்னது மக்கள் வெள்ளம், அங்க வரைக்கும் அவ்வளவுக்கு மக்கள் இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால. பைன ராகிபின் வமாஷின், சிலர் வாகனத்தில், சிலர் நடந்தவன், அங்கிருந்து நடந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, சில பேர் வந்துக்கிறாங்க. அவ்வளவு க்ரௌட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால. வஅன் யமீனிஹி, வலதுல பார்த்தேன் கிரௌட், தொங்கல் வரைக்கும் என்னது கிரௌடு தான். வஅன் யசாரிஹி, இடதுல பார்த்தேன் கிரௌடா இருந்தது. வஅன் கல்பிஹி, பின்னாலும் பார்த்தேன் ரசூல் ஸல்லல்லாஹு நடுவுல முழு மக்கள் திரண்டு இருந்தாங்க. அந்த நேரம் அந்த அளவுக்கு மக்கள் திரள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களோடு என்ன செய்தார்கள், அந்த ஹஜ்ஜை செய்தார்கள். அது அந்த உணர்வுல ஜாபிர் அவங்க சொல்றாங்க, அவ்வளவு கிரௌடு,
ورسول الله صلى الله عليه وسلم بين أظهرنا وعليه ينزل القرآن وهو يعرف تأويله وما عمل به من شيء عملنا به. நபி அவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருந்தார்கள். வஹி இறங்கிக் கொண்டிருந்தது. வஹி இறங்கிக் கொண்டிருந்தது. அவர் எதை செய்தாலும் நாங்கள் உடனே என்ன செய்வோம். அந்த ஹஜ் அவ்வளவு அதாவது மகத்துவமிக்க ஹஜ்ஜாக இருந்தது. நபி அவர்கள் எங்களோடு உயிரோடு இருக்கிறார்கள். இவ்வளவு மக்கள் வெள்ளம், வஹி அவர் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுவதை உடனே நாங்கள் என்ன செய்கின்ற அந்த சூழலில் தான் எங்களது ஹஜ் என்ன செய்தது அமைந்தது என்று சொல்லி அந்த காலத்தை அப்படியே என்ன செய்யறாரு கொண்டு வரார். அந்த காலத்தை உசைன் ரலியல்லாஹுடைய பேரருக்கு என்ன செய்யறாரு ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் அப்படி ஏறிய பின்னால ஃபஅஹல்ல பித்தௌஹீத், தௌஹீதை கொண்டு இஹ்லால் செய்தார்கள். தௌஹீதை கொண்டு இஹ்லால் செய்தார்கள். தௌஹீதை கொண்டு இஹ்லால் என்ன? அதாவது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லுவோமே, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், இதை சொன்னார்கள். நான் ஒரு நோட்ஸ் வச்சிருந்தேன், அதை கொண்டு வரல. இந்த லப்பைக் என்றது அல்லாஹ்வுக்கு மாத்திரம், அதான் லப்பைக் என்ற சொல்ல பத்தி நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க? லப்பைக் என்ற சொல் மனிதர்களுக்கு சொல்லலாமா, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொல்லக்கூடிய ஒன்றா? எப்படி? மனிதர்களுக்கும் சொல்லலாம், வேற அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் சொல்லக்கூடிய சொல்றவங்க ஏற்கனவே வந்த சவுண்ட் அப்படியே நின்றுட்டு இதுல என்னமோ இருக்குது, நம்ம மௌனமா இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு. சரியா? லப்பைக் என்று சொல்றது சிலர் எப்படி பேசுறாங்கன்னு சொன்னால், இது அதான் அகீதா நம்ம படிச்சிருக்கணும். இல்லை என்று சொன்னால் மிம்பர்கள்ல பிரபல்யமானவர்கள் அறியப்படக்கூடியவங்க, விளக்கம் உள்ளவர்கள் அறியப்படக்கூடியவங்க, இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த லப்பைக் யார் மனிதர்களுக்கும் சொல்லக்கூடாது பிழை. அதாவது லப்பைக் என்றது இந்த வாரன்றது, லப்பைக் என்ன? இதோ ஆஜராகிறேன். கூப்பிட்டு ஒரு ஆளை கூப்பிடுறேன், நீங்க அவங்களே ஒரு ஆள் கூப்பிடுற லப்பைக் என்ன? இந்த வந்துட்டேன், வெயிட் பண்ணுங்கன்றது, இந்த வந்துடுறேன்றது, அதான் இந்த லப்பைக் என்று சொல்றது. அந்த லப்பைக்ல அந்த அர்த்தம் இருக்க போய் தான் நீங்க கஅபத்துல்லாஹ்க்கு வந்தோடனே லப்பைக் என்ன செய்றீங்க? வந்தபுறம் லப்பைக் என்னது நம்ம சொல்றது இல்ல, வரும் வரைக்கும் என்ன செய்யறோம்? லப்பைக் என்றதை நம்ம சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபி தோழரை கூப்பிடுவாங்க, யா முஆத் அப்படி லப்பைக் யா ரசூலுல்லாஹ், இந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் புகாரில் வரக்கூடிய செய்தி. புகாரில் மட்டும் கொஞ்சம் நான் ஒரு இந்த லப்பைக் சம்பந்தமாக தேடி பார்த்தாலும் ஒரு 7-8 ஹதீஸ் என்ன செய்யுது, நபித்தோடர் ரசூலுல்லாஹ்களை பார்த்து லப்பைக் என்று சொன்னது. இன்னும் சொல்ல போனா அதாவது ஹுனைன் யுத்தத்தில் மக்கள்லாம் ஓடினாங்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தோழர்களே என்று கூப்பிட்டேன், லப்பைக் யா ரசூலுல்லாஹ் வ சஅதைக் நஹ்னு பைன யதைக் அப்படின்னு சொன்னாங்க. லப்பைக் யார் அல்லாஹ்வின் தூதரே, லப்பைக் இதோ ஆஜராகிறோம், சஅதைக் வ நஹ்னு பைன யதைக் நாங்க ஆஜராகிறோம், நாங்க உங்களுக்கு முன்னால தான் என்ன செய்றோம் இருக்கிறோம், உங்களோட கட்டளைக்கு இந்த கட்டுப்படுற முன்னால வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன. லப்பைக் லப்பைக் யா ரசூலுல்லாஹ் வ சஅதைக் வ நஹ்னு பைன யதைக்னு சொன்னாங்க. அதனால அபூ தர்ல அவங்கள ஒரு முறை ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, லப்பைக்னு சொன்னாங்க. இப்படி அபூ ஹுரைரா ஒரு முறை கூப்பிடுறாங்க, லப்பைக் யா ரசூலுல்லாஹ். லப்பைக் என்று சொன்னா என்னது? தல்பியான்றது உதாரணமாக அரபுல சொற்களை சொல்லுவாங்க, தல்பியத்து ரஹ்பாத்திஹி, அவருடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தல். அப்ப லப்பான்னு என்ன? லப்பா அவருடைய அந்த தேவையை அவர் நிறைவேற்றினார், லப்பா லப்பா ஹாஜத்தஹு. விளங்கிட்டா? இது லப்பா என்று சொல்றது வந்து நிறைவேற்றது, இந்த ஆஜராகிறது, நெருங்குறது, இது அர்த்தம். இதுல ஷிர்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது எப்ப ஷிர்காகும்? லப்பைக்னு பார்த்து ஒரு சிலைக்கு போய் லப்பைக்னா என்னது? அப்ப ஷிர்காகும். சொல்றத வச்சு அதை என்ன செய்யாது, அது ஷிர்காக மாறாது. இது ஒரு அகீதா. இதை வந்து நம்ம வந்து இப்ப இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு நம்பிக்கை வார அளவுக்கு என்ன செய்யுது, இந்த லப்பைக்கு அப்படி சொல்லிட்டாங்க, அது பிழையான விஷயம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹல்ல பித்தௌஹீத், அதுக்கு அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் தௌஹீதை கொண்டு இஹ்லால் செய்தார்கள், இஹ்ராம் செய்தார்கள். அந்த ஹதீஸ்ல எப்படி வருது? ஃபஅஹல்ல பித்தௌஹீத், தௌஹீதை கொண்டு இஹ்ராம் செய்தார்கள். இதை விளங்கி தௌஹீதை கொண்டு என்று சொன்னா அப்படியே இப்ப இன்றைக்கு எப்படி மார்க்கம் சொல்றதுல அப்படி பார்க்க இதா இருக்கும் அப்படின்னு தான் விளக்கம். படிக்கிறதை விட ஃபஅஹல்ல பித்தௌஹீத், ஓ அப்ப லப்பைக்ன்றது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், ஷிர்க் அப்படின்ற என்ன மத்த மாதிரி சொன்னா ஷிர்க்னு நினைச்சிட்டாங்க. அப்படி இல்ல, அஹல்ல பித்தௌஹீத் அதுல தௌஹீத், அல்லாஹ்வை மட்டும் ஓர்மைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அது, அதான் அர்த்தமே ஒழிய மற்றபடியான விஷயங்கள் எல்லாம் அதுல இல்லை. அப்ப லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அந்த அதாவது தல்பியா சொல்ல ஆரம்பித்தார்கள். வ அஹல்ல الناس بهذا الذي يحلون به, இன்றைக்கு மக்கள் அந்த ஜாபிருல்லான காலத்திலையும் மக்கள் ஒவ்வொரு வர சொன்ன லப்பைக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் அதாவது லப்பைக்கதல் மஆரிஜ், மிராஜுக்குரியவனே, மஆரிஜுக்குரியவனே லப்பைக் இதோ ஆஜராகிறேன் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி என்னது வார்த்தைகளை சொல்லி இஹ்ராம் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் யாருக்கு என்ன செய்யல, மறுப்பு சொல்லவில்லை.
இது முஸ்லீம்ல வர செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் மறுப்பு சொல்லவில்லை. எல்லாரும் அவங்களுக்கு விளங்கின அந்த தல்பியாவை என்ன செய்தார்கள். நபி அவர்கள் இதை செய்தார்கள். ஆனால் அஹ்சன் நல்லது, நம்மகிட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொன்னது பிரபல்யமாக எங்கள்கிட்ட வரல, நல்லது. மக்கள் சொன்னதெல்லாம் எங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மக்கள் சொன்னதை ரசூலுல்லாஹ் மறுக்கவும் இல்லை. அல்லாஹ்வை புகழ்ற மாதிரி லப்பைக் என்று சொல்லி என்னதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, மறுக்கவில்லை இடத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் சத்தமிட்டு சொல்லிக்கிட்டு வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக சத்தமிடல் இதில் வரல, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலசிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தல்பியத்தஹு, நபி அவர்கள் அவரது தல்பியாவையே தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தார்கள். அப்ப இந்த நேரத்தில் ஜாபிர்ல அவங்க சொல்றாங்க, லஸ்னா நன்பி இல்லல் ஹஜ்ஜ, எங்கட சிந்தனையில ஹஜ்ஜை தவிர வேற எதுவுமே இல்லை. எங்களுடைய சிந்தனையில் ஹஜ்ஜை தவிர வேறு சிந்தனை இல்லை. ஆனா நாங்கள போற டைம்ல என்ன சிந்தனை நினைக்கும்? முதலாவது என்ன சிந்தனை? உம்ரா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்னது இஹ்ராம கலைஞ்சிட்டு அப்ப எங்களுக்கு போகக்குள்ளே முதல்ல உம்ரா முடிச்சிருவோம், அப்படி இருக்குது. ஆனா லஸ்னா நன்பி இல்லல் ஹஜ்ஜ, துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஹஜ்ஜை தவிர எங்களுக்கு வேற சிந்தனை இருக்கவில்லை. அப்படிதான் சிந்தனை இருக்கவில்லை என்றா அப்படி சிந்தனை அவங்களுக்கு வர இயலாது. அதுக்கு பின்னால காரணம் நான் சொல்றேன். லஸ்னா நன்பி இல்லல் ஹஜ்ஜ, அப்ப நாங்க போறோம், அந்த எண்ணத்தோட தான் போகிறோம். அப்படி போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா இதா அதைனல் பைத், இது கொஞ்சம் சுருக்கமான அறிவிப்பு, விரிவான அறிவிப்பு. இந்த இடங்கள்ல என்னது சுருக்கம், இந்த இடங்கள்ல வேற வேற தகவல் வேற இடங்கள்ல வருது. ஆனால் நம்ம நேரம் கருதி இதை முடிச்சிடறோம் அவசரமா. அதாவது ரசூல் ஹத்தா இதா அதைனல் பைத், நாங்க வந்து லஸ்னா நன்பி இல்லல் ஹஜ்ஜ லஸ்னா நஅரிஃபுல் உம்ரத, எங்களுக்கு ஹஜ்ஜை தவிர வேற எதுவும் எங்களோட எண்ணத்துல இல்லை, எங்களுக்கு உம்ரா தெரியாது அப்படின்றாங்க. எங்களுக்கு உம்ரா தெரியாது அப்படின்னா என்ன முடிவு எடுக்கிறது? போறவக்குள்ள முடிவு எடுக்குன்னா சஹாபாக்கள் உம்ராவை என்ன செய்தார்கள், தெரியாமல் இருந்தார்கள். அப்படி இல்லை, துல்ஹிஜ்ஜா மாசத்துல அவங்களுக்கு உம்ரா தெரியாது. துல்ஹிஜ்ஜா மாதத்துல அவர்களுக்கு உம்ரா என்றது தெரியாது. ஹஜ்ஜுக்கு போறவங்க உம்ரா செய்யற விஷயம் அவங்களுக்கு என்னது தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஹஜ்ஜுக்கு போன ஹஜ்ஜி தான், உம்ரா இல்லை. எந்த அளவுக்கு உம்ரா இல்லைன்னா ஹஜ்ஜி மாசத்துல உம்ரா செய்யறது பெரும் பாவம்னு நினைச்சிருந்தாங்க. ஹஜ்ஜி மாதத்துல உம்ரா செய்வது பெரும் பாவம். எல்லாரும் நபித்தோழர்கள் எல்லாரும் அந்த முடிவுல என்ன செய்யறாங்க, போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலாம் சில விஷயங்கள் தெரிய வருது. லஸ்னா நன்பி இல்லல் ஹஜ்ஜ லஸ்னா நஅரிஃபுல் உம்ரத, ஹஜ்ஜை தவிர எங்களுக்கு நியத்தில்லை, எங்களுக்கு உம்ரா தெரியாது, உம்ரா தெரியாது என்றதை வச்சு வார்த்தைக்கு வார்த்தை எல்லா இடங்களும் என்ன செய்யக்கூடாது, விளக்க எடுக்கக்கூடாது. சூழல் சந்தர்ப்பங்கள்லாம் மிக முக்கியம் இடத்துக்கு இது ஒரு ஆதாரம். ஹத்தா இதா அதைனல் பைத், நான் கௌபாக்கு வந்துட்டோம். அந்த வந்த உடனே இஸ்தலமர் ருக்ன ஃபார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ருக்னை இஸ்திலாம் செய்தார்கள், தொட்டு முத்தமிட்டார்கள். இஸ்தலமேண்டா அதான், கப்பலேண்டா நேரடியாக முத்தமிடுறது எல்லாம் ஓகே, நேரடியாக முத்தமிடுறது ஓகே, தொட்டு முத்தமிடுறது ஓகே, அல்லது என்னது ஒரு ஒரு அந்த மெஹஜன் மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தொட்டு அந்த மாதிரி எதுவும் என்னது ஓகே. ரசூல் ஸல்லல்லாஹு தொட்டு என்ன செய்தார்கள், முத்தமிட்டார்கள். ஒன்னு இல்லாட்டி கையை காட்டுறதும் ஓகே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தலமர் ருக்ன முத்தமிட்டார்கள். அதாவது ஃபரமல தலாதன், 3 முறை ஓடினார்கள், மெதுவாக ஓடினார்கள். வமஷா அர்பஅன், 4 என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். வேற ஹதீஸ்ல இல்திபா வரும். இல்திபானா என்ன, வலதை திறந்து இடதை என்ன செய்யறது, மூடிக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது தவாஃப்ல மட்டும்தான், இந்த தவாஃப் செய்யக்குள்ள மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த நுழையிற தவாஃப் இருக்கு, நம்ம இஹ்ராமோட நுழைவோமே அந்த தவாஃபுக்கு மட்டும்தான். அதோட ரசூலா கலைஞ்சிட்டாங்க. சாய் வரைக்கும் அதை வச்சுட்டிருக்கோம் இல்லை, அதுக்கப்புறம் செய்யற தவாப்புல எல்லாம் என்ன செய்யல, இதை காட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆரம்பமா நாங்க போவோமே அந்த இஹ்ராம் கலைவதற்கு முன்னால் உள்ள தவாஃப், அந்த இஹ்ராமோடு உள்ள தவாஃப், அதுக்கு மட்டும்தான். நீங்க இஹ்ராம் முதலா தவாஃப் செஞ்சு முடிச்சிட்டீங்க, அதோட என்ன செஞ்சிடணும், வலது பக்கத்தை மூடிடணும். ஆனா இன்றைக்கு என்ன பழக்கம், அங்கே இருந்து ஆரம்பிச்சிடுறது. எங்க இருந்து, ஏன்னா நம்ம நினைக்க நம்மளுக்கு அது எப்படி வந்ததோ தெரியாது. நம்ம மதகுருமார்கள் அப்படி பார்த்ததுனால வந்ததோ தெரியும், வேற மதகுருமார்கள் இதை படி என்ன திறந்துருப்பாங்க, அதனால வந்ததோ தெரியாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த பகுதியை திறந்து கண்டே தான் என்ன செய்யறாங்க, வாராங்க. அங்க இருந்தே ஸ்டார்ட், அது திறந்தா தான் அவர் ஹஜ்ஜிக்கு போறது கன்ஃபார்ம். இல்லைன்னு சொன்னா சும்மா ட்ரெஸ் போட்டு போற மாதிரியான அந்த சிந்தனைக்கு என்னது மக்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹஜ்ஜா இல்லைன்னு மாதிரி நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சிந்தனை நிறைய பேருக்கு எங்களுக்கு மாறிட்டு, இப்போ குர்ஆன் சுன்னாலாம் படிச்சு நிறைய பேருக்கு அந்த சிந்தனை இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், வமஷா அர்பஅன், 4 அப்படி நடந்தார்கள். தும்ம நஃபத இலா மகாமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகாமுக்கு என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். ஃபகரஅ வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிமுடைய மகாமை நீங்கள் முஸல்லாவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஃபஜஅலல் மகாம பைனஹு வ பைனல் பைத்தி, மகாம வந்து தனக்கும் பைத்துக்கும் இடையில வச்சுக்கினாங்க. அப்படின்னு என்ன, மகாமுக்கு பின்னால போய் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்
தொழுதார்கள். அது இடையில என்ன செய்தது, அதை நோக்கி தொழுதார்கள், அதுக்கு பின்னால போய் என்ன செய்தார்கள், தொழுதார்கள்.